ஏன் திடீர் மீடியா? You just drag me to trouble. First time எல்லாம் கிடைக்கல, செகண்ட் டைம் தான் பாஸ் பண்ணேன். ஊரில் இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் பிச்சுட்டு இந்த நாட்டில் வந்து நம்ம நட்டுட்டாங்க. உறவுலாம் எதுவும் அந்து போயிடாது, இருக்குது. ஆனால் இருந்தாலும் உள்ள ஒரு பசி இருந்திருக்குமோ, இந்த நாட்டிலையும் உறவுகளை உருவாக்கணும். You're making me emotional. ஹலோ மேரியக்கா, ரொம்ப நாள் அப்புறம் நம்ம அப்படி அடிக்கடி பேசுவோம். இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உட்காந்து இதுமாரி ஏதோ ஒன்று பண்ணுறோம் நம்ம. ஆனால் எனக்கு எப்பயுமே இந்த கேள்வி எதிரே இருக்கும். நான் நினச்சேன் உங்களை கேள்வி கேட்குற மாதிரி ஒரு சூழல் வந்துச்சுன்னா கொஞ்சம் பயங்கரமான கேள்விலாம் வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா இறக்குறேன் நான். எனக்கு இது ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஏன்னா நீங்களும் எனக்கு இந்த ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க, அதனால் கேட்குறேன். ஏன் திடீர் மீடியா? இப்போ நீங்கள் வந்து ஒரு லாயராகவே இருந்தீங்களே, எத்தனை வருஷம் பெரிய லாயர், எங்கே போனாலுமே எல்லாருமே அட்டர்னி இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்மகிட்ட. இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் போயிட்டுருக்குது. திடீர்னு பார்த்தா இன்றைக்கி இதுவும் ஒரு உங்களுக்கு பிடிச்சமான ஒரு சேவை மாதிரி தெரியுது. எப்படி என்ன இது திடீர்னு? I'm excited first of all. In a conversations தானே, பெருசாக கேமரா மீடியா இது எல்லாத்தையும் மீறி who I am and you know me well, அப்போது ஒரு கான்வர்சேஷனை தான் நான் பார்க்குறேனே இதை. And more than that, me, people, relationship, in-depth conversation, heartfelt conversation. யார் கூட பேசினாலும் அந்த மொமெண்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான், அது மட்டும் தான் பேசுகிறேன். அது வந்து ரொம்ப ஒரு அன்லைக் அட்டர்னியில். ஏன்னா அட்டர்னின்னு சொன்னால் நீங்கள் ஒரு சேண்ட் கிளாக் வச்சுருப்பீங்க, உடனே ஒரு டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஸ்லாட் வாங்கி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நான் உங்களை கவனிச்சிருக்கேன், நீங்கள் வந்து உங்கள் டீம்கிட்டே வந்து ரொம்ப நேரம் எடுத்து நான் பேசுகிறத பார்க்குறேன். அது எப்படி? அது இருக்குது கண்டிப்பாக. 15 minutes கான்வர்சேஷன்னா 15 minutes தான். ஆனால் அந்த 10 minutesல அந்த 5 நிமிஷத்தை நான் இவங்களுக்கு எப்படி கொடுக்குறேன்றதில் ஐம் வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். என்ன லெட் இட் பி அஸ் அன் லீகல் ப்ரொஃபஷனல், அதுலேயும் சரி. அதே சமயம் நிறைய இடங்களில் பார்க்குறேன், when people are looking forward. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு வராங்க, ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தான், 3 நிமிஷம் அப்படி தான் டைம் பண்ணி தான் கிடைக்கும். ஆனால் அந்த 3 நிமிஷத்தில் அவங்கள ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம சொல்லிடணும். ஒரு ஏடி கார்டை வாங்க வராங்க அப்படின்னும் போது இதை வச்சு இது திஸ் இஸ் சம்திங் தட் யூ காட் இட், இதை வச்சு நீங்கள் பில்ட் பண்ணணும், உங்கள் கெரியர் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவங்க அதை ரிசீவ் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை அக்னாலேஜ் பண்ணும்போது ஓ நம்மளால் கண்டிப்பாக அந்த கனெக்ஷனை நம்மளை பில்ட் பண்ண முடியுது. எல்லாமே ஜென்யூன் அண்ட் ஆத்தென்டிக் வே தான் ஜான். ஐ எம் வெரி ஸ்ட்ராங் இன் தட். எந்த இடத்துல நம்ம பேசினாலும் அதை வச்சு தான் நம்ம பேசணும், அவங்களுக்கு உண்மையான இருக்கணுன்றதுனால பீப்புள் வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் அதர்ஸ் ஹூ ஹவ் டன் இட். இப்போ யங்கர் ஜென்ரேஷனை பார்க்குறோம், அவங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை எடுத்துக்கிறாங்க. அப்படின்னும் போது ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் வி கேன் கனெக்ட் வித் அ பிகர் ஆடியன்ஸ் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட். யூனோ வாட், இது வந்து இது கேள்வியே இல்லை. ஆனால் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கேள்வி எனக்கு வந்துருச்சு. நானும் அட்டர்னிக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். இப்போ எங்களுக்கு 15 நிமிஷம் தான் கிடைக்கிது, காசு கொஞ்சம் முக்கியம் பாருங்கள், அதனால் கவனமாக அந்த 15 நிமிஷத்தில் பேசணும். ஒரு லீகல் பர்சனாக எங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுத்தீங்கன்னா இந்த 15 நிமிஷத்தில் ஏன்னா நிறைய கேள்வி இருக்குது, அப்படியே ஒரு பிரளயம் மாதிரி இருக்குது கேள்வி இல்லை மைண்டில், அப்படியே எதை கேட்குறது எதை கேட்கக்கூடாது எல்லாத்தையும் கேட்டுருலாம் சில நேரம் தோணுது. ஸோ ஒரு லீகல் அட்வைஸரை கேட்குறதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் ப்ராசஸ் பண்ணலாம் அந்த 15 மினிட்ஸ்ட்டு உங்கள்கிட்ட கெட் த மோஸ்ட் அவுட் ஆஃப் யூனா, அதை எப்படி நாங்கள் நான்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் கிடையாது, ஒரு சாதாரண மனுஷன், எனக்கு வந்து அந்த கேள்விகள் இருக்குது. அது எப்படி நான் உங்கள்கிட்ட வரும்போது எப்படி நான் அதை ப்ராசஸ் பண்ணிட்டு வரலாம்? அப்போ how can I make the most out of that 15 minutes from you? Right. People want to be heard. அவங்க வரும்போதே நான் பேசுகிறத யாரோ ஒருத்தர் கேட்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் வராங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 5 minutes அவங்கள பேச சொல்லணும். நீங்கள் என்னத்துக்காக வந்திருக்கீங்க, என்னவா இருக்கலாம், அவங்க அப்படியே ஒரு பதட்டத்திலேயே வருவாங்க, பதட்டமாக தான் இருப்பாங்க. அதனால தான் நாயட்டே போகிறோம், அப்போ வந்த பிறகு தானே போகிறோம். See, I'm very thankful for who I am in any place. நான் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக இருப்பேன். அவங்க எவ்வளோ பெரிய பதட்டத்தை கொண்டு வந்தாலும் I'm so prepared for it, to receive them, to hear them,
சொல்ல வச்சு அவங்க சொல்லுங்கள் நீங்கள் இல்லை நான் இமெயில் அனுப்பிட்டேன் நீங்கள் பார்த்தீங்களா அப்படியெல்லாம் கேட்பாங்க. பார்த்துட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரிசீவ் பண்ணுற இடத்துல சொல்லி அடுத்த 5 நிமிஷம் நம்ம ஒரு அவங்களுக்கு இது இப்படி பண்ணலான்னு சொல்லிவிட்டு the last 5 minutes or the 10 minutes நிறைய இடங்களில் அவங்க எப்படி வருவாங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு பிளான் கேட்பாங்க, 10 வருஷத்துக்கு பிளான் கேட்பாங்க. ஏன்னா பெய்ட் கன்சல்டேஷனில் இட்ஸ் ரியாலிட்டி, ரைட்? பெய்ட். ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு that's where I feel my experience has to be given to them. ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு விஷயம் ஜான், நான் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஜென்யூனிட்டி, ஆத்தென்டிசிட்டி அண்ட் ஆல் தோஸ். எப்படின்னா நான் ரொம்ப ப்ரொஃபவுண்டாக சொல்லுவேன், என் ஃபேமிலிக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை தான் நான் மற்றவங்களுக்கு செய்வேன். அதில் ரொம்ப ரொம்ப ஐம் வெரி ஸ்ட்ராங், ஐம் வெரி ப்ரொஃபவுண்ட். அதுலேருந்து மாறுபடவே கூடாது. இவங்களை நிறைய யங்கர் பீப்புள் ஐ ஜஸ்ட் இன்வால்வ். சி மை சில்ட்ரன் கோயிங் டு சீக் எனி லீகல் அட்வைஸ், மை ஃபேமிலி கோயிங் டுவர்ட்ஸ் இட். அப்போ நான் அவங்கள பார்ப்பேன் ஏஜ் வைஸ். கல்யாணம் பண்ண போகிறேன், இது ஒர்க் பண்ணுமா, உடனே ஐ கேன் ரிலேட் இட். தேர் ஆர் டைம்ஸ் வேர் ஐ ஹாவ் டு டெல் தெம் அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அந்த டெசிஷன் மேக்கிங்கெல்லாம் அந்த பதட்டத்தில் இல்லை பக்குவத்தில் வராது. கொஞ்சம் அவங்களுக்கு கைட் பண்ணி அனுபவம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்மளை ட்ரஸ்ட் பண்ணுறாங்க. See, நான் யாரையுமே தெரியும், people who are around me know me very well to understand me. வரும்போதே அந்த ட்ரெஸ்ல தான் நிறைய பேர் வருவாங்க, சொல்லி. ஆமாம், இப்போ வர்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா somebody 15 நிமிஷம் தான் அதுல ரொம்ப நீங்க செட்டா இருப்பீங்க. அது எப்படி போகும் அந்த கான்வர்சேஷன்? You just drag me to trouble, I know that. உங்கள்கிட்ட இருந்து நான் வெளியில் எல்லாத்தையும் கொண்டு வரணுமே, அதானே, அதுக்கு தான் நான் இருக்கேன். சில நேரங்களில் வந்து அடுத்த அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறனால ஸோ ஐ ஹேவ் டு பி மைண்ட்ஃபுல் அபவுட் தேட் அஸ் வெல். ஆனால் ரொம்ப கராராலாம் நான் பண்ணதே இல்லை. ஏன்னா அவங்கள எனக்கு தெரியும். அப்புறம் ரொம்ப அவங்கள தெரியும் நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் வரும்போதே லாயராக வந்திருப்பீங்க, உங்களுக்கு எப்படி உங்களோட கஷ்டங்கள் எப்படி அது அவ்வளோ கிளியராக புரியுது உங்களுக்கு? நான் லாயராக வரல. அப்படியா? லாயராக வரல. எத்தனை வருஷத்தில் நீங்கள் இப்போ இவ்வளோ பெரிய பிராண்டை பில்ட் பண்ணியிருக்கீங்க? அதுவும் எனக்கு ஒரு பெரிய க்யூரியாசிட்டி இருக்கும். இது வந்து எத்தனை வருஷத்தில் பில்ட் பண்ண பிராண்ட் இது? மை பிராண்ட், மீ, எவ்ரிதிங் ஹஸ் நாட் பீன் பில்ட் லைக் இதை பண்ணணும் இப்படி ஆயிரணும் 5 வருஷத்தில் அப்படிலாம் எனக்கு சொல்லவே தெரியாது. ஐ ஜஸ்ட் ஃபங்க்ஷன் டே டு டே, மொமெண்ட் டு மொமெண்ட், அப்படி தான். ஸோ இப்போ உங்கள் தொடக்கத்தில் நீங்கள் இங்கே வந்து லாயராக அமெரிக்காவுக்கு வரல? ஐம் வெரி ஹம்பிள் டு சே தட் ஐ கேம் அஸ் அன் H4 டிபெண்டன்ட். அதனால தானோ என்னமோ தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியும். நம்ம யூடியூப்பில் போனால் கூட ஹவு ஐ கேன் ரிலேட்டட் டு அ டிபெண்டன்ட் வீசா. வாவ் ஸோ வாவ், ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். ஓகே, ஸோ நீங்கள் அப்போ wow, so when you say I know your pain, you mean it? I mean it 100%. I mean it. I'm very empathetic about what I speak to the dependent visa category of people. ஏன்னா அதில் ஜேர்னி பண்ணியிருக்கோம்ல, ஒரு பெரிய என்னோட ஐடென்டிட்டியை விட்டுட்டு வரதுக்கே நான் ரொம்ப யோசித்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் கூட ஐ வெயிட்டட் வெதர் யூஎஸ் லைஃப் இஸ் ஃபார் சம்திங் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்டா, இல்லை இவங்க திரும்ப வந்துடுவாங்களா. So waited for 2 years before joining him. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் 2 வருஷம் வரல, நீங்கள் அமெரிக்காவுக்கு வரலன்னு இருந்துட்டு அப்புறம்தான் வந்தேன். அப்போது இங்கே பார்க்கும்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் லைக் வந்து பார்த்தா ஒரு ஐடென்டிட்டியை விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம். டிபெண்டன்ட் வீசா, டிரைவர்ஸ் லைசன்ஸ் கொண்டு ஒரு ஸ்ட்ரகிள் தான். எப்படி இருந்தது உடனே நீங்கள் அமெரிக்காவுக்கு வந்தோடனே? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும். அந்த ரொட்டீன் ஹிட் பண்ணும்போது லைஃப் எப்படி இருந்தது? இட் வாஸ் வெரி ஹார்ட். சில நேரங்களில் ஒரு மந்த்தும் அந்த 30 டேஸ்க்கும் 31 டேஸ்க்கும் இட்ஸ் ஹார்ட் ஃபார் மீ டு அக்செப்ட் த 31 டேஸ். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுது இந்த மாதத்தில் அப்படிங்கிற அளவுக்கு ஐ நீட் டு. டேஸ் வர் so long. Wow. ஆனாலும் ஒன் திங் ஐ வாஸ் ஆல்வேஸ் லைக், ஆனால் என்னோட டைமை வேல்யூ பண்ணணும், பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். இருந்த லிமிட்டட் மைண்ட்லெஸ் இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. சரி, நம்ம மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும், எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்குது. நானும் இன்னும் கொஞ்சம் பர்பஸ்ஃபுல்லாக இருக்கணும்லாம் நினைக்கிறோம். சில நேரத்தில் லைஃப் நம்ம கண்ட்ரோல்லையே இல்லைன்ற மாதிரி தோணுதே.
முக்கியமாக அந்த மைக்ரெண்ட்டாக வந்து கொஞ்ச நாளில் யாரையும் தெரியலை, என்ன செய்கிறதுன்னு தெரியல, ஒரு மாதிரி ரொம்ப குழம்பி போன மாதிரி தானே நிலைமையாக இருக்குது. ஒரு பக்கம் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்கிறோன்ற ஒரு ஆறுதல் இருக்குது பொதுவாக, ஏன் நம்ம நாட்டில் இருக்கிறத விட இங்கே நல்லா சம்பாதிக்கிறோன்ற ஒரு ஆறுதல் தான் இருக்குது. அதை தவிர்த்து நிறைய கேள்விகளும் பயங்களும், அது நேரத்தில் நிறைய நேரம் நம்மளோட நேரம் நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்பத்திலேயே தானே செலவழிக்கிறோம். அதை எப்படி அதுக்கு என்ன பண்ணீங்க அந்த மாதிரி நேரத்தில்? ஐ ட்ரைட் மை பெஸ்ட். அப்போ இவ்வளோ ரிசோர்ஸஸ் எல்லாம் இல்லை, இன்டர்நெட் வாஸ் அப்போனா இது எப்போ? 2001. ஓகே 2001ல வந்து 1ல வந்தேன். ஸோ த இனிஷியல் 1 year வாஸ் ரியல் ஸ்ட்ரகிள். ஐ மெட் அ ஃப்ரெண்ட் ஹூ வாஸ். ஒரு கேள்வி எனக்கு இருக்கு, அப்போ கூகுள் மேப்ஸ் இருந்துச்சா? கூகுள் மேப்ஸ் கிடையாது. ரொம்ப போகிறதுனா எப்படி போகிறது? பேப்பர் எடுத்து when I started driving, literally I used to memorize all the directions. ஏன்னா பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், கான்ஃபிடென்ட்டாக டைரக்ஷன் மெமரைஸ் பண்ணிட்டு போவேன் ஜான். ஏன்னா கேர்ஃபுல்லாகவும் ட்ரைவ் பண்ணணும். ஜிபிஎஸ்லாம் வந்தது ஐ திங்க் 2008 or something. I got the GPS. Thanksgiving சேலில் வாங்கிட்டோம். அது வாங்கும்போது வச்சுட்டு ஓட்டும்போது உள்ள கெத்து இருக்கு, அது ஒரு தனி கெத்து. மேப் இருக்கு, இட் கேன் டேக் மீ சேஃப்ன்ற ஒரு அஷூரன்ஸ். நிறைய பேர் இங்கே வந்து சாரி அகெயின் அது ஏதோ ஒரு I'm not categorizing you with a gender right now, அப்படி நம்ம அப்படி பண்ணல. பட் இருந்தாலும் நிறைய லேடிஸ் வந்து அமெரிக்கா வந்து வண்டி ஓட்டுறதுக்குலாம் ரொம்ப தயங்குறாங்களே, உங்களுடைய அனுபவம் எப்படி? இந்த டிபெண்டன்ட் வீசாவே வந்து இஃப் யூ லுக் அட் த டேட்டாஸ் ரைட், வி ஆல்சோ சில ரொம்ப நிறைய நேரங்களில் வந்து பீப்புள் பிகாஸ் ஐ ஹாவ் மோஸ்ட் ஆஃப் மை டீம் இஸ் விமன் அந்த மாதிரிலாம் வந்தால் கூட த ரியாலிட்டி இஸ் த டிபெண்டன்ட் வீசாஸில் வந்து 90% இஸ் விமன் ரைட். ஸோ அவங்க தானே வந்தவங்க அப்படின்னு. ஸோ அதனால் நான் ஸோ நீங்கள் சொல்கிறீங்களா, அப்போ ஒரு ஐடி உலகத்தில் நிறைய மென்க்கு தான் H1B அப்ளை பண்ணுறீங்க டேட்டா படி? தட்ஸ் த ரியாலிட்டி. அப்படி தான். ஸோ பொதுவாக அவங்க ஒய்ஃப்ஸ் தான் அவங்கள வந்து அக்கம்பனை பண்ணுறாங்க இந்த நாட்டுக்கு வரும்போது. நீங்களும் அந்த மாதிரி அக்கம்பனை பண்ணி வந்தவங்க தான் இங்கே. உங்கள் வீட்டுக்காரருக்கு ஒரு ஜாப் நீங்கள் ஐடியில் வந்தாங்க. ஸோ தென் ஐ கேம் as a dependent on the H4. ஸோ அதே தான் அகைன் இந்த கொஸ்டின் வரேன். அங்கேருந்து இப்போ ஒரு அட்டனி ஆகிட்டீங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ இது ஒரு காமன் ஸ்டோரி கிடையாது தானே? எத்தனை பேர் H4ல வந்துட்டு எத்தனை பேருக்கு இது ஒரு வெரி அன்காமன் ஸ்டோரி. இன்னுமே நான் ஐ டென்ட் கெட் தி ஆன்சர் ஃப்ரம் யூ. என்னன்னா எப்படி இந்த டைம், ஏன்னா நானும் இங்கே வந்து கொஞ்ச நாள்லாம் தொலைஞ்சு போயிட்டேன். ஏதோ ஒரு தீவை வந்து அடைஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா வரவே முடியாது, நான் இங்கே அமெரிக்காவுக்கு எப்படியோ வந்துட்டோன் இருக்கு. வந்த பிறகு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, ஒரு வெறுமை, அதெல்லாம் எப்படி நீங்கள் அதை ப்ரொடக்டிவாக மாற்றினீங்க? அந்த இனிஷியல் 1 year வாஸ் வெரி ஹார்ட். ஏன்னா நான் ஸ்கூல் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே வர்றதுக்கு முன்னாடி. அதனால் வெரி மீனிங்ஃபுல் பர்பஸ்ஃபுல் லைஃப். அதாவது என்னோட செகண்ட் when my second daughter was born, அந்த C-sectionக்கு போகும்போது நான் காலையில் போய் சொல்லிட்டு வரேன் 10th and 12th standard ஸ்டூடெண்ட் கிட்ட, யூ நீட் டு பி ப்ரிப்பேர்ட். ஒரு மாதம் ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு படிக்காம இருந்துடாதீங்க. வெரி மீனிங்ஃபுல் லைஃப். ஈவன் ஐ லுக் பேக் அண்ட் சே இன் மெனி பிளேசஸ். 1 year எப்படி இருந்தது? அந்த ஃபர்ஸ்ட் 1 year இப்போ யாரோ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு யாருமே ப்ரிப்பேர்டுன்னு எனக்கு தெரியல. நோபடி இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ்ன்ற மாதிரி. ஒருவேளை ஒரு சில பேர்லாம் அப்படி இருப்பாங்களா இருக்கும். நான்லாம் ஐ வாஸ் வெரி அண்டர் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் கண்ட்ரி. என்ன பண்ணுறது, அத்தனைக்கு நான் ஊரில் நல்லா ஊர் சுற்றினேன் தான். அதனால் இங்கே வந்து கொஞ்சம் முடங்கி போயிட்டேன். அதை எப்படி, அது என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுவீங்க அந்த ஃபர்ஸ்ட் அந்த 1 yearலாம்? Now it's very different. The reality is very different. இப்போ நிறைய இடத்துல அவேர்னஸ் இருக்குது, யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. ஹவு டு ஈவன் பி ப்ரிப்பேரிங் யோர் செல்ஃப் ஃபார் H4 வரைக்கும் நம்மளால் பேச முடியுது. ஆனால் அந்த டைமில் வந்து ஆனால் ஐ மெட் அ ஃப்ரெண்ட் ஆஃப்டர் ஆல் தீஸ் 23 years who was there with me on the H4 visa. அவங்களுமே she was a network engineer. She came as a dependent visa. அவங்க இந்தியாவிலேருந்து இந்தியாவிலேருந்து இல்லை, இங்கே வந்து தான் பார்த்துக்குறோம் பேசுகிறோம். அவங்க பேசும்போது ஆனால் அவங்க சொல்கிறாங்க அந்த டைம்லேயே கூட மாரி ரொம்ப வாங்க அந்த ஸ்ட்ராலரை குழந்தையும் தூக்கிட்டு வாங்க நம்ம நடப்போம், போயிட்டு நடக்க ஆரம்பிப்பேன். ரொம்ப நிறைய ஐ வாக் அ லாட், மைண்ட்லெஸ் வாக்கிங் தான் நிறைய. ஏன்னா டைமை
போக்கணும். வெதர் வாஸ் நாட் வெரி கோஆப்ரேட்டிவ். எல்லாமே லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. அண்ட் வென் ஐ ஹேவ் நீங்கள் வீட்டில் இல்லை, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு பண்ணிட்டேன். வெளியில் போய் நடக்கவாது வண்டி ஓட்ட முடியாது நம்மளால, நம்ம நடக்கிறோம். ஆனால் நடந்து போவேன். அப்புறம் நிறைய யோசித்தேன், பார்த்தேன். ஃபோன் கூட கிடையாது, செல்ஃபோன் கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் தான் ஃபேமிலிக்கு. அது ஹஸ்பண்ட் கிட்ட தான் இருக்கும். வீட்டில் ஒரு லேண்ட்லைனில் இருக்கும். அப்படி தான் இருந்தது. அதில் நம்ம டிக்டாக்லாம் பார்க்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ தென் தேர் ஆர் லாட் மோர். ஈவன் நான் லீகல் கரியரில் இருக்கேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு வந்து ஐ மெட் ஹர் இன் ஒன். நீங்கள் லீகல் கரியரில் இருந்தீங்களா? இல்லை, நான் வந்து I had my law degree from India. I was enrolled in the Bar Council of Tamil Nadu. அதெல்லாம் நீங்க இந்தியால லாயரா இருந்தீங்க? லாயரா தான் இருந்தேன். ஆனா இங்க நீங்க H4 வரீங்க, வீசால வரீங்க. ஆனா இங்க வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ ஒருவேளை அங்கே படிச்சுட்டு இங்கே வரும்போது நிறைய அந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் படித்த படிப்பு இங்கே வந்து இங்கே கன்வெர்ட் ஆகாதுல்ல. ஸோ அதுக்கு உண்டான வழிகள்லாம் நம்ம தேடணும்ல. அதை எப்படி பண்ணீங்க அந்த பீரியட்ல? ஸோ எப்போ பண்ணீங்க? 2001 வந்தீங்க. வந்து 2002 நினைக்கிறேன். என்னோட காலேஜ் மேட் என்னோட ஃப்ரெண்ட் ஆல்சோ, ஷீ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அ லா ஃபார்ம். So that's where my legal career and journey started. ஆமாம், நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணுறோம் ஒரு ராகான்னு ஒரு வீடியோ ஷாப்பில். வந்து we just met accidentally because not phone. வீடியோ கேசட்லாம் வாடகைக்குவாங்களே. அங்கே மீட் பண்ணோம். தென் she wants me, ஏன்னா அவள் என்னோட who I am, she knows me very well in college period and everything. She wants me to start my legal career. அவங்க தான் ஒரு ஸ்பார்க்க போடுறாங்க. And she took me to a place where like நீ வா, உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் என்னோட லா ஃபார்மில். ஓகே, நான் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னுலாம் வேலை. ஆமாம், வேலையெல்லாம் கிடச்சிருச்சு. ஆனால் வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்க. டிரைவிங் எனக்கு அப்போ டிரைவர்ஸ் லைசன்ஸ் இல்லை, ஒரு கார் தான் இருக்குது. ஸோ தென் நான் உடனே அவளை கூப்பிட்டு சொல்லிட்டேன், என்னால் இப்போ வேலைக்கெல்லாம் வர முடியாதுன்னு. அவளுக்கு ரொம்ப கோவம். நீ எப்படி இருந்த தெரியுமா, உன்னோட கெரியரில் வந்து நீ எப்படி படிப்ப, என்ன பண்ணுவ, வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு. நீங்கள் ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா எப்படி ஐ ஃபெல்ட் வெரி இன்செக்யூர்ட். பிள்ளைங்களை விட்டுட்டு ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு. பிள்ளைங்களுக்கு வந்து தேவர் லைக் ஒரு 6 years and 2.5 years அந்த மாதிரி இருப்பாங்க ஆரம்பிக்கும் போது. ஏன்னா நிறைய விஷயங்கள் தெரியல. ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்திருக்கோம். ரொம்ப பெரிய மென்டல் ஸ்ட்ரகிள். ஹஸ்பண்டுக்கு வந்து கெரியர் முக்கியம், வீசா இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். வேலை இல்லைன்னா யூ கான் கண்டினியூ ஆன் யுவர் வீசா, முக்கியம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ நீட் டு மேக் அ டெசிஷன். நான் வந்து இல்லை, நான் இப்போ வரலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இம்மீடியட்டாக அந்த டிரைவர்ஸ் லைசன்ஸுக்கு எடுத்து ஆகணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு கார் தான். ஆனால் டிரைவர்ஸ் ஸ்கூல் போய் டிரைவர்ஸ் எடுத்துட்டு. ஆனால் ஊரில் நீங்கள் கார் ஓட்டுவீங்களா? ஊரில் கார் ஓட்டிகிட்டு இருந்தேன், ஓரளவுக்கு தெரியும். ஸோ அப்புறம் டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுத்து. ஸோ த ஒன் திங் ஐ கீப் ஆன், நிறைய இடங்களில் யோசித்து பார்க்கும்போது கூட இட் வில் ஆல்வேஸ் பி லைக் வந்து ஒரு தடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் ஒன்று என்ன பார்க்குறேன் அப்படின்னா, ஏன்னா இங்கே லைசன்ஸ் வாங்குறதுக்குலாம் அந்த காலத்துலாம் இன்னும் ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இல்லை ஜான், வேலைக்கு போகணுன்னு போகிற வரைக்கும் போயிட்டேன். ஆனால் நான் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்குறேன், எப்படி நான் வந்து ட்ரைவ் பண்ணி போக முடியும் பிள்ளைங்க சாயங்காலம் வந்தால். ஸோ ஒரு பிரேக்காக தான் நான் எடுத்தேனே ஒழிய வேண்டான்னு சொல்லிட்டு வரும்போது கூட இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம், இப்போ வேண்டான்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த 1 month 2 months 3 monthsல அந்த முயற்சிகளை விடவே இல்லை. டிரைவர்ஸ் லைசன்ஸ் எடுக்கணும், அதை எப்படினாலும் எடுத்துடணும். ஃபஸ்ட் டைம் எல்லாம் கிடைக்கல, செகண்ட் டைம் தான் பாஸ் பண்ணேன். செகண்ட் டைமா தேர்ட் டைமா தெரியல. அந்த டைம்ல டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்குறது தான் என்னோட பார் லைசன்ஸ் அளவுக்கு லட்சியமா இருந்தது. ஆனால் அதுவே ஒரு பெரிய முடிவு தானே. அமெரிக்காவில் வந்து நம்ம கார் ஓட்டணும்னு நினைக்கிறதே பெரிய முடிவு தானே. அந்த டெசிஷன் மேக்கிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கு. சில நேரத்தில் வந்து இப்போ நான் உங்களை நினச்சி பார்க்குறேன். ஏன்னா நாமளுமே நிறைய விமன் வந்து இங்கே நம்ம மீட் பண்ணுறோம். நான் ஓட்ட மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரர் தான் கார் ஓட்டுவார், நான் காரை ஓட்ட மாட்டேன்னு சொல்கிறவங்களா நிறைய பேர் இருக்காங்கல்ல. அப்படிப்பட்டவங்க உங்களும் சுற்றி இருந்திருப்பாங்கல்ல, அவங்க உங்களை பார்த்து சொல்லிப்பாங்கல்ல, மாரி எப்படி கார் ஓட்ட போகிறேன்னு கேட்டிருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நேரத்தில் யாருக்கிட்ட இந்த மாதிரி காரியத்தை பேசுவீங்க? ஒரு சில விஷயங்களில் வந்து நான் ஒரு எஃபர்ட் போடுறேன் அப்படின்னும்போது
மென்டலியா இல்லை நோட் புக் வழியாக எல்லாமே ஐ ஜஸ்ட் லைக் ஸ்டெப்ஸ் வந்து மென்டலி ஐல் பி வெரி ப்ரிப்பேர்ட். நான் உங்களுக்கு கூட்டே தான் நீங்கள் பேசுகிறேன் கண்டிப்பாக. ஒரு ஆஃபர் இன்னைக்கு வேண்டான்னு சொன்னேன், அது எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் எழுதுவீங்க, இதெல்லாம் ஜேர்னல் பண்ணுறீங்க? ஜேர்னல் பண்ணுவேன். அந்த டைமில் எழுதுனேன்னா ஜேர்னல் பண்ணனான்னு தெரியல. ஆனால் அந்த ஆஃபரை விட்டுட்டு வரும்போது ரொம்ப பெரிய ஒரு வலி இருந்தது. H4 வந்துட்டோம், டிரைவர்ஸ் லைசன்ஸ் இல்லை, ஆனால் பிள்ளைங்களும் முக்கியம், ஃபேமிலி முக்கியம், இதை பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஹஸ்பண்டோட கெரியருக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். எந்த இடத்துலையும் இம்பேலன்ஸ் ஆகிடக்கூடாதுல்ல, டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து போயிடக்கூடாது. இதை வந்து என்னோடய லீகல் கெரியரில் இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக முடிவு எடுக்க முடிஞ்சுது. டிரைவர் லைசன்ஸ் வாங்குறது முதற்கொண்டு நீங்கள் ஒரு டிட்டர்மினேஷனில் பண்ணேன் நான். இது டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்கினா தான் என்னால் பண்ண முடியும். அடுத்தது என்ன பண்ணேன், பக்கத்தில் யார் எனக்கு என் பிள்ளைங்க வந்து 3:30 மணிக்கு வந்தால் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஹூ கேன் ஐ ட்ரஸ்ட் தெம் வித் மை சில்ட்ரன், அதை பார்த்தேன். அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தேன். ஸோ இந்த ஆஃபர் என்னோடய ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனதை இன்னைக்கு வரைக்கும் ஷி இஸ் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மீ. நான் இன்றைக்கும் நினைப்பேன், ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் மை ஃப்ரெண்ட். வெளியில் ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு வந்தால பிரியா வந்து என்னை கூட்டிகிட்டு வந்து தானே ஆரம்பித்து கொடுத்தா. பார்க்கும்போதெல்லாம் ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் ஹர் இன் மை லைஃப். ஸோ அங்கே போய் ஒரு லீகல் ஃபர்மில் வேலைக்கு ஜாயின் பண்ணுறீங்க. ஆனால் இந்தியாவில் ஏற்கனவே நீங்கள் லா படிச்சிருக்கீங்க. எப்படி இருந்தது அங்கே ஒரு புதுசாக ஒரு இங்கே அமெரிக்காவில் வேலை ஸ்டார்ட் பண்ணும்போது அதோட பயணம் எப்படி இருந்தது? அது வந்து அவங்க வந்து என்னை போகும்போது நானுமே ரொம்ப ப்ரிப்பேர்டாக, என்ன எப்படி வீசா பற்றி கேட்பாங்க, நம்ம என்ன ஆனால் அவங்க த பர்சன் தட் ஹூ ஹயர்ட் மீ வாஸ் வெரி சிம்பிள். அவங்க வந்து உனக்கு H1B பண்ணி தந்துடுறோமா பிகாஸ் யூ ஹாவ் அ லீகல் கெரியர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அப்புறம் H1B, பட் அந்த டைமில் க்ரீன் கார்டெல்லாம் ரொம்ப நாள் ஆகலை ஆக்சுவலாக. அப்போது அதனால் சீக்கிரமாகவே வந்துடுச்சு எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப குயிக்காக என்னோட EAD வந்துடுச்சு. ஆமாம். எப்போ இந்த நாட்டில் நீங்கள் வந்து ஒரு அட்டர்னியாக மாறுறீங்க? அந்த லா ஃபார்ம் வந்து ஹூஎவர் ஹயர்ட் மீ வாஸ் அன் இமிக்ரேஷன் லா ஃபார்ம். ஸோ ஸ்டார்ட் பண்ணது எனக்கு இன்னுமே ஐல் பி கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தட் வாஸ் கிவன் டு மீ. எவ்வளோ வந்து ஒரு இமிக்ரேஷனில் போகும்போது கொஞ்ச நாள்லேயே இன்டெப்த்தாக லேர்ன் பண்ணி செல்ஃப் லேர்னிங் இன்னும் கொஞ்சம் லேர்ன் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் பீப்புளோட. immense giving back to them in a very detailed way. இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு சாரி டு இன்டரப்ட். வார்த்தை ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் சொன்னோன்னே தான் நான் யோசிக்கிறேன். அமெரிக்காவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான், லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த நாட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். நிறைய பேருக்கு கிடைக்கல, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. வா நீங்கள் சொன்னோன்னே அது இட் hit me really hard. I didn't want to let go of the opportunity that easily. ஸோ இதை தான் நான் வந்து இத்தனை வருஷம் கழிச்சுமே த சேம். எனக்கு என்னன்னா ஜான், எப்போவுமே ஒருவேளை நான் அதை வந்து உருவாக்கிட்டேன். ஒரு when I just பிரியா ஆமாம், பிரியா வந்து ஸ்பார்க் பண்ணாங்க. ஐ வாஸ் கன்சிஸ்டன்ட், ஐ ஜஸ்ட் பிளான்ட் இட் அவுட். ஆனால் நிறைய பேருக்கு அதை விட்டுருவாங்களோ அப்படிங்கிற இடத்துல தான் நான் பார்ப்பேன். ஸோ வேலை கிடச்சிச்சு, நல்ல லைஃப் ஒரு ரிதமில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டுக்காரரும் வேலை பார்ப்பாரு, நீங்களும் வேலை பார்த்துருப்பீங்க, பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடச்சிட்டாங்க, எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்குது. ஸோ ஒரு க்ரூஸ் மோடுக்கு வந்தாச்சா லைஃபு? எப்படி? இல்லை, க்ரூஸ் மோடு வரல. challenges always inspires me. ஓகே. வேலை கிடச்சிருச்சு, அப்புறம் ஓரளவுக்கு ரொட்டீன் இருக்குது. இப்போ என் ஃப்ரெண்டு வந்து மாஸ்டர்ஸ் போகிறேன், நியூயார்க்கில் போய் படிக்க போகிறேன். அதே ஃப்ரெண்டா? இன்னொரு ஃப்ரெண்டு? அதே ஃப்ரெண்டு தான். அப்படின்னு சொல்லும்போது அதுக்குமே நீ வந்தால் கண்டிப்பாக வரணும், நம்ம 2 பேரும் போகலாம், வேலையும் பார்க்கலாம், ஈவினிங் கிளாஸஸ் எல்லாம் இருந்தது, நம்ம போகலாம் அப்படின்னும்போது இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ. எனக்கும் வந்து சொன்ன மாதிரி சேலஞ்சஸ், வாண்ட் டு டூ தட், கண்டிப்பாக பண்ணிடணும், எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி பண்ணிடணும்னு நினச்சி ஆரம்பித்தேன். ஆனால் ஒரு 2 வீக்ஸ்லேயே அகெயின் ஐ வென்ட் பேக் அண்ட் செட். யோசிச்சு பார்க்கும்போது நைட்டில் போயிட்டு நியூயார்க் ட்ராவல் பண்ணி மாஸ்டர்ஸ் படித்து அதோட சேலஞ்சஸ் ப்ளஸ் ரீட்டைனிங் மை ஜாப். ஏன்னா அந்த டைமில் இதை டிபெண்ட் பண்ணி கார் வாங்கியாச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி இஸ் வெரி ஐ வாண்ட் டு டூ தட். எந்த இடத்துலையுமே அதையுமே விட்டுறக்கூடாது, ஃபேமிலியை பேலன்ஸ் பண்ணணும். இது எதையுமே சேலஞ்சில் as a woman men is different. We are entitled
டு கோ அவுட் அண்ட் மேக் மணி அண்ட் ஃபைண்ட் அ ஜாப் செக்யூரிட்டி டைட்டில்ஸ் எல்லாமே. ஆனால் ஒரு உமனுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு வந்து குடும்பம் தான். ஆமாம், ரொம்ப இன்செக்யூர்டாக ரொம்ப நாள் வரைக்கும். அதுதான் ட்ரூத். ஏன்னா பிள்ளைங்களை நல்லா வளர்த்துடணும். பெரிய கெரியர் ஃபோக்கஸ் இருந்த ஒரு விமனாக இருந்தாலும் எதையுமே விட்டுறக்கூடாது. பின்னாடி வந்து அதுக்கு நம்ம ஆன்சரபிளாக ஆகிடக்கூடாதுன்ற இடத்துல ரொம்பவே கவனமாக இருந்தேன். சின்ன சின்ன விஷயங்களை கூட நான் சொல்லுவேன். வீட்டுக்கு வந்து அவங்கள படிக்கிற நேரங்களில் நம்ம வந்து ஒரு டிவி ஆன் பண்ணுறது கூட ஐ ஃபெல்ட் இட்ஸ் வெரி அன்ஃபேர். நீ டிவி போட மாட்டீங்க அவங்களுக்கு அவங்க படிக்கும்போது நம்ம அதை பண்ணணும். நம்மளும் ஏதோ ஒரு பிரயோஜனமான காரியங்களை பண்ணணுன்றதுல வந்து பேலன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். படிக்கும்போது அந்த நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும். அந்த நேரத்தில் நம்ம பாட்டில் ஏதாவது ஒரு ஃபோனில் பேசிட்டு இருந்துட்டு நீ படின்னு சொல்கிறது வந்து ஐ ஃபீல் வெரி அன்ஃபேர், அன்ரீசனபிள். ஸோ அப்போ அப்படியே அந்த வேலையை அந்த படிப்பு கண்டினியூ பண்ணல, மாஸ்டர்ஸ் பண்ணல. இப்போ பண்ணலை அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனால் திரும்ப நான் பார் எக்ஸாம் எழுதணும், ஒரு அட்டர்னியாக ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஒவ்வொரு தடவையும் நான் ஒன்று கவனிக்கிறேன். உங்கள்கிட்ட நீங்கள் ஏதாவது உனக்கு நோ சொல்லும்போது உங்களுக்குள்ள அதோட ஒரு பெரிய பிளானுக்கு எஸ் சொல்கிறீங்க. வா ஃபஸ்ட் அதுலேயும் பார்க்குறேன். அந்த வேலை வேணான்னு சொன்னோடனே வந்து டிரைவர் லைசன்ஸு யார் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. இதுலேயும் மாஸ்டர்ஸ் இல்லை உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது அந்த பேட்டர்ன். ஸோ ஆனால் நான் எப்படி அந்த இடத்துக்கு போகிறதுன்றதையும் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. கரெக்டு. அடுத்த ஜேர்னி பண்ணணும். ஆனால் எனக்கு என்னோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போகணும். அதை விட்டுறவே மாட்டேன். அக்கௌண்டபிலிட்டி ஆன் மீ. இப்போல்லாம் சொல்லுவேன், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஐ கீப் டெல்லிங் மை டீம் அக்கௌண்டபிலிட்டி ஆஃப் நம்ம என்ன பண்ணணும்னு யோசித்தோம், திரும்பி பார்க்குறோம். அதே மாதிரி அந்த பார் எக்ஸாம் மாஸ்டர்ஸ் இப்போ பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு எப்படி அடுத்த ஸ்டெப்பை நான் பண்ணணும், எப்படி நான் ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு ஃபேமிலி எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ண, எந்த இடத்துலையுமே சப்போர்ட் பண்ண வேண்டிய கேட்க வேண்டிய இதுலேயும் எடுத்துப்பேன். நீங்கள் எனக்கு இப்படி இது தேவைப்படுது, இந்த அளவுக்கு வரணும், பிள்ளைங்களையும் அந்த அளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அம்மாவோட கெரியர், அம்மாவோட ஜேர்னி, அம்மாவோட இதெல்லாம் பிள்ளைங்களையும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போவும் அவங்கக்கிட்ட சொல்லி பாருங்களேன். பார் எக்ஸாம்லாம் போகும்போது லைப்ரரிக்கு அவங்கள 3:30 மணிக்கு பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போவேன். அவங்களும் என் கூடவே இருப்பாங்க. அவங்களும் அவங்க ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்களும் படிப்பாங்க, நானும் உட்காந்து படிப்போம். 3 பேரும் படிப்போம். அப்புறமா 8 மணிக்கு அவங்களையும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கும்ல. கண்டிப்பாக அம்மா படிக்கிறாங்க. அம்மாவோட ஸ்ட்ரகிள் கூட இருந்து பார்த்தாங்க. பார் எக்ஸாம் படிக்கும்போது அடுத்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக. பார் எக்ஸாம் ஃபஸ்ட் அதுக்கெல்லாம் யார் ஹெல்ப் பண்ணா? அதுக்கு ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் இருந்தாங்களா? எப்படி அதெல்லாம் ஃபிகர் அவுட் பண்ணீங்க? ஒரு ஃபோக்கஸ் வந்துடுச்சுன்னா இனிமே வரப்போகிற 6 மாதம் 1 வருஷம் எந்த இடத்துல இப்போ ஒரு சோஷியல் கேதரிங்க்கு போக முடியாது, அதை பற்றின ரெக்ரெட் இருக்கக்கூடாது, அது வரைக்கும் மென்டலி ஐ வாஸ் ப்ரிப்பேர்ட். அது ரொம்ப கஷ்டம் நம்ம கம்யூனிட்டியில் இல்லையா? அண்ட் ஆல்சோ பீப்புள் நம்ம இந்தியன் கம்யூனிட்டியில் இங்கே வந்து பார்த்தா ஒரு பர்த்டே பார்ட்டி, அந்த பார்ட்டி, இந்த பார்ட்டி, எங்கேயா போயிட்டே இருக்கணும். சாப்பாடு வேறு நல்ல நல்ல சாப்பாடு இருக்கும். ஆமாம், போகக்கூடாது. ஏன்னா ப்ரையாரிட்டிஸ் ஆர் வெரி டிஃப்ரெண்ட். இந்த எக்ஸாம் முடிக்கணும்னா இதெல்லாம் பண்ணி ஆகணும். நான் சொல்லுவேனே, ஸ்டார்பக்ஸ் 5 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா 5:15 அங்கே இருப்பேன் காலையில். ஏன்னா 9 மணிக்கு ஒர்க் ஆரம்பிக்கணும். ஸோ படிச்சுக்கிட்டு வேலையும் பார்த்தேன். அந்த ஃபேமில் வேலையும் பார்க்குறீங்க, பார் எக்ஸாமுக்கும் படிக்கிறீங்க. ஆமாம். பிள்ளைங்களையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறீங்க, லைப்ரரிக்கும் கூட்டிகிட்டு போகிறேன், ஃபேமிலியும் பார்த்துக்கிறேன், சாப்பாடு. ஸோ யூ ஆல்வேஸ் பீன் ஹை பெர்ஃபார்மர் அப்படின்னு நான் சொல்ல போனால் கிட்டத்தட்ட எப்படி இவ்வளோ வேலையை பார்க்குறது? 5:30 மணிக்கு போனேன்னா ஸ்டார்பக்ஸில் இருக்கிறவங்க கேட்பாங்க, மேரி யூஆர் லேட் டுடே அப்படின்னு சொல்லுவாங்க. 1/4 மணி நேரம் நீ லேட்டாக வந்துட்டேன். ஏன்னா 5:15க்கு நான் பழகியிருக்கேன். 5:15க்கு போவேன், ஒரு காஃபி கையில் வெடுப்பேன். அதோட அந்த இன்வால்மெண்ட்டோட கமிட்மெண்ட்டோட அப்படியே உட்காந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு சில நேரங்களில் லைப்ரரியில் அப்படியே படுத்து ஒரு தூங்கியிருக்கேன் 10 minutes. இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. பிள்ளைங்க பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் கூட 18 hours 20 hours எல்லாம் கண்டினியூஸாக
படிச்சிருக்கேன். வேறு எந்த விதத்துலேயுமே டைவர்ஷன் இல்லாமல் ஹைலி டிட்டர்மைன்ட் டு கெட் மை பார் கிளியர்ட். ஆனால் அதில் ஃபேமிலி, வேலை, எல்லா லைஃப் உண்டையான இவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே முடித்து திரும்பி பார்க்கும்போது அந்த ஜேர்னி when I just got my bar license, அப்பா இந்தியாவிலேருந்து வந்துட்டாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு அந்த லைக் ஃபார் மீ டு கெட் மை லைசன்ஸ்ட் ஆர்டைன்ட். அது சொல்ல முடியாது ஜான். அதில் உள்ள எஃபர்ட்ஸ், அந்த ஒரு நிறைவு, ஃபுல்ஃபில்மெண்ட். ஏன்னா அப்பா வந்து என்னை ஐஏஎஸ் ஆஃபீஸராக பார்க்கணும் ஆசைப்பட்டவங்கள, அவங்க கிட்ட அவங்களும் இருந்து என்னோட ஃபேமிலி பிள்ளைங்க பார்க்குறாங்க. எந்த அளவுக்கு மை சில்ட்ரன் வர் செலிப்ரேட்டிங் மீன்ற இடத்துக்கு வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு எனக்கு நானே. ஆனால் வேர் ஐ ஸ்டுட் H4ல வந்து யோசிச்சு பார்த்து, ஹம்பிள் பிகினிங், வெரி ஹம்பிள் பிகினிங், வெரி சைலண்ட், வெரி டிமிட், வெரி ஷை லா காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி பார் லைசன்ஸை கையில் வாங்கும்போது ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். வா, பார் லைசன்ஸ் வாங்கினோடனே எப்படி உடனே அட்டர்னி ஆகிடுறதா? அது எப்படி, அது அந்த ப்ராசஸ் எப்படி? இப்போ லா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் மேரி கெனடி அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. இப்போ ஜிபிஎஸ்சில் போட்டெல்லாம் வருது. ஸோ அங்கேருந்து இந்த ஒரு கார்டு, அது எப்படி இருக்கும் அந்த லைசன்ஸ்ன்றது? பார் லைசன்ஸ் டிரைவர் லைசன்ஸ் மாதிரி இருக்குமா? அது எப்படி இருக்கும்? அது இல்லை சர்டிஃபிகேட் மாதிரி இருக்குமா? எந்த சைஸில் வேணாலும் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். யுஎஸ்சிஎஸ் ஆஃபீஸ் போகும்போது ஒரு சின்ன லைசன்ஸ் கார்டில் இருக்கும், ஆஃபீஸில் பெரிய சைஸில் வச்சுருக்கோம். ஆமாம், அந்த கார்டு வந்து ஒரு டிகிரி கையில். ஆனால் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ். நீங்கள் அது ரெண்டுக்கும் பெரிய டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. இந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். எப்படி அதிலேருந்து இதை ஒரு பிஸ்னஸாக மாற்றணுன்றதெல்லாம் என்னெல்லாம், அந்த மாதிரி ட்ரீம்லாம் எப்படி? ஸோ பிஸ்னஸாக மாற்றணும் அப்படிங்கிற இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கலை. ஃபார் சம் பீப்புள் ஐ நோ இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் அந்த பிஸ்னஸாக பண்ணணும் இல்லை. எனக்கு எப்போவுமே இன்றைக்கும் H4 அந்த டிபெண்டன்சி அண்ட் தென் EAD, people's identity has been lost, the women's identity has been lost அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். ஏங்க இப்படி சொல்கிறீங்க? நிறைய இடத்துல வந்து வீட்டுக்கார அம்மாவுக்கு வேலை கிடச்சிருது, வீட்டுக்காரர் வந்து அவர் டிபெண்டாக இருக்கிறது இல்லையா? அது ரொம்ப மினிமல்ல இருக்குல்ல. உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தமா? எங்களுக்கும் ரத்தம் வருதுல்ல, அதுக்காக சொல்றேன். சொல்லுங்க. அது மினிமல். அந்த ஜேர்னியுமே டஃப்னு என்கிட்ட அன்னைக்கு கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க. அதையுமே நான் ரொம்ப எம்பத்தட்டிக்காக தான் பார்த்தேன். உண்மையிலேயே அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நிறைய நேரங்களில் வந்து H4 ஸ்பவுஸ் விமனாக வராங்க. ஆனால் அந்த H1B being a provider of a family and men India அங்கிருந்து இங்கே வரும்போது அது பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. ஐ எம் வெரி எம்பத்தட்டிக் ஆன் தேட் as well. அவங்கள நான் ரொம்ப அப்படி எனக்கு அது ஒரு புது நியூஸ். அதை நான் கேட்டேன். ஏன்னா அவங்களோட ஜேர்னி அது. இவங்க வந்து she came on an H1B and then her husband losing, வரவே மாட்டேன், இதே மாதிரி தான் வந்து அடையாளம் போயிருது இல்லை, அப்படி தான் ஆரம்பிக்குது. நிறைய கிளைண்ட்ஸோட பார்க்கும்போது உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி கிளியர். என்னென்னா இந்த லா ஆஃபீஸர்ஸ் ஆஃப் மேரி கெனடி அப்படிங்கிற நேமு இதெல்லாம் இல்லை, ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கணும். அதை மக்கள் தான் எனக்கு ரிலேஷன்ஷிப் வித் த பீப்புள் இஸ் லைக் ஸோ எனர்ஜெட்டிக் ஃபார் மீ. அதுக்கு எனர்ஜி எவ்ரி டே இன் அண்ட் அவுட். காலையில் ஆரம்பித்து யுஎஸ்சிஎஸ் ஆஃபீஸ் போவேன், எனக்கே என்னை பற்றி என்ன ஆமாம் கிரேசி விமன் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஈவினிங் வந்தால் கூட இல்லை, 8 மணிக்கு ஒரு கன்சல்டேஷனில் போகிறேன்னா கூட ஐ ஜஸ்ட் பிளான் மை டேஸ். ஐ எம் நாட் அ வெரி இல்லை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும்லாம் அங்கே போகிறது அது அப்படிலாம் நான் பண்ணவே மாட்டேன். ஐ பேலன்ஸ் மை லைஃப் வெரி வெல். ஸோ அக்கா, பார் கார்டு வாங்கிட்டீங்க கையில். அந்த கார்டே வந்து ரொம்ப ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆனால் அதையே ஒரு பிராண்டாக மாறி நிற்கிது. இன்றைக்கி நான் உங்களை பார்க்கும்போது உங்கள் கூட நிறைய இடத்துக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன். ஒரு இடத்துலையும் பார்த்தா மேரி கெனடின்னு அப்படியே உங்களை கொண்டாடுறாங்க. நானும் பார்த்துருக்கேன். சில நேரத்தில் போய் ஓரமானலாம் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இந்த இடத்துக்கு எப்படி அந்த, ஏன்னா எல்லாருக்குமே நிறைய பேர் இன்றைக்கி படித்தவங்க இருக்காங்க, டிகிரி நிறைய நேரம் வாங்கிடுறோம். ஆனால் ஒரு டிகிரியை வந்து மெட்டீரியலைஸாக அதை மெட்டீரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல, அது எப்படி அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? பிராண்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல வரப்போகிறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆல் தட் நீங்கள் இதை கனவா காணலை? அப்படி வரல.
ஆஃபீஸுன்னு ஒரு இடம் இருக்கணும். என்ன இது ஒரு பார் லைசன்ஸ் வாங்கும்போது இட்ஸ் ஸோ மச் பவர்ஃபுல். ஓ, அது டாக்டர் மாதிரி வாங்கிட்டோம். இப்போ ஆஃபீஸஸ் ஆஃப் மேரி கென்னடி பண்ணாச்சு. அடுத்தது ஹூ ஐ ஆம். எல்லார்கிட்டேயுமே ஒரு பர்சனல் இன்வால்மெண்ட்டில் தான் நான் எப்போவுமே என்னோடய ஜேர்னி ஆரம்பிக்கிறேன். அவங்களுக்கு கிவிங் டு தெம் அப்படி கூட நான் நினைக்கிறதே இல்லை. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு இதுதான் என்னோட பர்சனலாக. இப்போ ஒருத்தவங்க வந்து இப்போ பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம், ஒரு 2 மாதம் ஆச்சு, என்கிட்ட வருவாங்க. இந்தியாவில் கல்யாணம் பண்ண போகிறோம், எப்படி வருவாங்க, ஒரு அட்டர்னியோட பேசுகிறோம், பேசி முடிச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, என்னங்க ஒரு லா ஃபார்மு அட்டர்னி அப்படிலாம் சொன்னாங்க, மேரின்னு சொன்னாங்க, மேரி கென்னடின்னு சொன்னாங்க, நீங்கள் என்னவோ ஒரு அக்கா மாதிரி பேசுகிறீங்க, ஒரு தங்கச்சி மாதிரி பேசுகிறீங்க, இப்படி எதிர்பார்த்து வரல. உண்மையாகவே அந்த ஸ்பேஸில் அவங்களுக்கு இதுதான் தேவை. எல்லா இடத்துலையுமே ஜான், லெட் இட் பி எனி டாக்குமெண்ட்ஸ், எனி பேப்பர் ஒர்க்ஸ், உண்மையான டீட்டெயில்டாக இந்த இடத்துல நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, இதை கண்டிப்பாக பண்ணணும், அப்படி ஸ்ப்ரெட் ஆகிறது தான் வேர்ட் ஆஃப் மவுத்து. அண்ட் அஸ் யூ செட், கம்யூனிட்டி செரிஷஸ், செலிப்ரேட்ஸ். எங்கே போனாலும் மேரி கென்னடின்னு பேர் வந்து இட் சவுண்ட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு thousands ஆஃப் ஃபைலிங்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஏர்லி டைம்ஸில் ஒரு நாளைக்கு எத்தனை ஃபைலிங்கில் ஆரம்பிச்சிருக்கோம்? அதை அந்த அந்த மொமெண்டம் எப்படி பிக் ஆச்சு? அந்த 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 ஸ்பேஸ் அது எப்படி இருந்தது? இன்றைக்குமே நான் அப்படி தான் சொல்லுவேன். இவ்வளோ பெரிய டீம் இருக்காங்க, சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது, ஆனால் கொடுத்த வேலை அன்னன்னைக்கு கொடுத்த வேலையில் டீட்டெயில்டாக இன்றைக்கும் எங்கே நான் ஆரம்பித்தேனோ ஹம்பிள் பிகினிங்க்கு நான் போகிறதுக்கு கம்ப்ளீட்லி ரெடி ஃபார் இட். தேவைகள் வரும்போது ஒரு வேளை இந்த ஃபைலிங் இன்றைக்கி இது முடிச்சே ஆகணும், ஐ எம் ரெடி டு கோ பிரிண்ட் இட் அவுட், சிட் அண்ட் டூ தட். எனக்கு அந்த நாலேஜும் இருக்குது, அதை போய் பண்ணுறதுக்கு உண்டான மனப்பக்குவமும் இருக்குது. நோவேர் ஐ கேன் சே தட் நான் யார் தெரியுமா? இல்லவே இல்லை, நெவர். ஹம்பிள் பிகினிங். அந்த டீமையும் உருவாக்கும் போதும் ஒருத்தரோடையும் ஒரு பர்சனல் கனெக்டோடைய கல்ச்சர், வி டாக் அபவுட் எவ்ரி திங். இந்த நேம் பிராண்டிங் எதுவுமே எனக்கு தெரியாது, ஆனால் நான் உருவாக்குனது இப்போ திரும்பி பார்க்கும்போது அதை தான். அப்படிங்கிறத சொல்லப்போனால் நாணயம் தான் இதில் இருந்தது, முக்கியமாக இருந்தது. ஜென்யூனிட்டி, கொடுத்த வேலைக்கு உண்டான ஒரு பொறுப்பு, டீட்டெயில்டு இன்வால்மெண்ட் ஆஃப் வாட் ஐ டூ. எது பண்ணாலும், வீட்டில் ஒரு பொங்கல் பண்ணாலும் அது உண்மை, பொங்கல் பண்ணாலும் கண்டிப்பாக உங்கள் பொங்கல் சாப்பிட்ருக்கேன் நான். இட்ஸ் அப்சல்யூட்லி அமேசிங். பெஸ்ட்டாக தான் வரணும். தட் இஸ் ஹூ யூ ஆர். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஒரு நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ், நிறைய ஹைட்ஸ்லாம் இப்போ நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க. டேர்னிங் பேக்கா இல்லை எப்படி பார்ப்பீங்க? இந்த வியூ எப்படி இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற வியூ? அடுத்த சேலஞ்சுக்கு ப்ரிப்பேர் ஆகணும். சொன்ன மாதிரி தான், டிரைவர்ஸ் லைசன்ஸ்லேருந்து தான் ஆரம்பித்தோம் வாழ்க்கையை. நெக்ஸ்ட் சம்மிட், நெக்ஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் என்ன பண்ணணும், அதோடு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதுக்கு சேலஞ்ச் எப்படி எம்ப்ரேஸ் பண்ணுவீங்க? சேலஞ்சாகவே யோசிக்கிறதே இல்லை, ஐ ஜஸ்ட் கோ அலாங். தட்ஸ் வாட் மை கேரக்டர் இன்பில்ட் இன் மீ. அக்கா, இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி வந்து ஒரு பிராண்டை பில்ட் பண்ணியாச்சு, ஒரு நேம் பில்ட் பண்ணியாச்சு, ஒரு பேர் வாங்கியாச்சு, போல் வாங்கி எல்லாம் இருக்குதுல்ல. இனி இந்த கட்டம் எப்படிப்பட்ட ரொம்ப ஒரு ரிவார்டிங்கான கட்டமாக இருக்கும். ஆனால் நீங்கள் அனுதினமும் இந்த இதை அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிப்பீங்க? நான் 2022 என்னோட ஜேர்னலில் எழுதியிருக்கேன். நான் 2022 அது மறந்து போயிடுது சில நேரங்களில். ஆனால் இன்டென்ஸாக ஒரு சில இடங்களில் உட்காந்து ஐ ஆல்வேஸ் put the place in my journal where I was writing it down. ஸோ அந்த இடத்த வந்து நான் இப்போ ஒரு 2 months முன்னாடி திரும்பி பார்க்கும்போதும் இல்லை இன்னைக்கு அதை சொல்லும் போதும் ஒரு ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், அதுதான் என்னோடய லெகசி. வாட் டஸ் தட் மீன் அப்படின்னா, ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப், ஜோயின்னு ஒரு வார்த்தை, அதாவது ஒரு ஃபுல்னஸ், அபண்டன்ஸ் ஆஃப் ஃபுல்னஸ், ஒரு நிறைவான ஒரு இடம் இருக்கிற காலங்கள் வாழணும், பர்பஸ்ஃபுல்லாக சர்வ் பண்ணி கம்யூனிட்டிக்கோ இருக்கிற இடங்களுக்கோ உண்மையாக ரொம்ப ஜென்யூனாக வித் ஃபுல் இன்டெக்ரிட்டி ஆஃப் லைஃப் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அதை லெகசியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதை வந்து ஒரு பிரேக் பண்ணால் எப்படி பிரேக் பண்ணி சொல்லுவீங்க? இது வந்து எல்லாம் பெரிய பெரிய கான்செப்டாக இருக்குது. இப்போ இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் பிரேக் டவுன் பண்ணால் எப்படி? இது இந்த ஜோயின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஸோ ஜோயின்னு ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப அதை பற்றி ரொம்ப நான் மெடிடேட் பண்ணி யோசித்து சர்ச் பண்ணேன். அது எப்படி சொல்லுதுன்னா ஒரு ஃபுல்னஸ். அது ஃபுல்னஸ்ன்னும் போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான ஃபுல்னஸ் இருக்கும். ஆனால் என்னோடய ஃபுல்னஸ்ஸை நான் எதில் பார்க்குறேன்னா எல்லாம் என்னோடய ஐடென்டிட்டி ஆஃப் வேர் ஐ ஸ்டாண்ட். இப்போ ஃபேமிலியை பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, ஒரு அடல்ட் சில்ட்ரனாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இடத்துல அவங்க தே ஆர் இண்டிபெண்ட் நவ். ஹஸ்பண்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தோம், பேரண்ட்ஸ்க்கு இருந்தோம். அதெல்லாம் மீறி இப்போ ஒரு கம்யூனிட்டியோட ரொம்ப நிறைய இடங்களில் நான் வந்து டே இன் அண்ட் அவுட் ஜேர்னி பண்ணுறேன். ஸோ நம்மளோட கம்யூனிட்டி பற்றி பேசும்போது இன் டீட்டெயில் நம்ம போகும்போது நிறைய விஷயங்கள் நான் எப்படி எடுத்துகிட்டு போகிறேன்றது புரிய வரும். அதாவது இட்ஸ் நாட் சம்திங் அஸ் அ டாஸ்க் ஐம் டூயிங் இட். ஒருத்தரோட லைஃப்லேயும் நான் இன்வால்வ் ஆன காரியங்கள் அக்கான்னு சொன்னேன்னா 100% அவங்க கூட ஒருத்தவங்க பிறந்திருந்தால் எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்மளால் இன்வால்வ்டாக பண்ணணும். ரொம்ப ஒரு வல்னரபிளான கேள்வியாக கூட இருக்கலாம். ஊரில் இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் பிச்சுட்டு இந்த நாட்டில் வந்து நம்மளை நட்டுட்டாங்க. உறவெல்லாம் எதுவும் அந்து போயிடாது, இருக்குது. ஆனால் இருந்தாலும் உள்ள ஒரு பசி இருந்திருக்குமோ இந்த நாட்டிலையும் உறவுகளை உருவாக்கணும்னு. யூ மேக்கிங் மீ எமோஷ்னல். இருக்குங்கள? இருக்குது, ரொம்ப இருக்குது. ஏன்னா இட்ஸ் ட்ரூ, உண்மையிலே இருக்குது. ஏன்னா அந்த சப்போர்ட் சிஸ்டம் நான் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 2001 அந்த பயம் நிறையா இருந்தது. ஏன்னா என்னோடய ஃபேமிலி எனக்கு பெரிய விஷயம் ஜான். 2 அப்பா அம்மா தங்கச்சி தம்பி, அதே மாதிரி தான். நீங்கள் தான் மூத்தவங்க, நான் தான் பெரியவங்க. அதே மாதிரி தான் என்னோடய இன்லாஸோட ஃபேமிலியும், என் சிஸ்டர்ன்லா, என்னோட பிரதர்ன்லா, என்னோட அம்மா எல்லாருமே எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவங்களாக இருந்தேன். இட் வாஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு லீவ் தெம். அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். அது அந்த தேடலாக இருக்கும்னு இன்னைக்கு இருக்கலாம்ல, இருக்கலாம். ஏன்னா யூ ஆர் ஸ்டில் ஐ சி தட் யூ ஆர், நீங்கள் ஒரு தேடலில் தான் இருக்கீங்க கண்டிப்பாக, இல்லையா? ஏன்னா நான் சொல்லுவேன், முதல்ல வரும்போது என்னோட சர்வீஸ் பண்ணும்போது ஐயோ எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு இடம் அப்படின்னு தான் நான் நினச்சி அது ரொம்ப ஹம்பிளாக ரிசீவ் பண்ணி எந்த இடத்துலையுமே டேக்கன் ஃபார் கிராண்டட்னு இருந்துடவே கூடாது. அதில் உண்மையும் இல்லை, அதை நான் கூட கவனிக்கிறேன். நான் அதை நீங்கள் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே நீங்கள் ரொம்ப யூ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட், பிகாஸ் த வே அதை நீங்கள் அணுகிற முறையும் அதை நீங்கள் கையில் ஏந்தி இருக்கிறதையும் பார்க்கும்போதே நீங்கள் அதை ரொம்ப கவனமாக இருக்கிறீங்கன்றது தெரியுது. ரொம்ப இன்டென்ஷனலாக இருப்பேன். ஒரு காலில் போகும்போது, ஒரு யாரோட பேசும்போதும், இன் பர்டிகுலர் டு த கம்யூனிட்டி சர்வீஸ் காலில் போகும்போது ஒரு 10 நிமிஷத்தில் அவங்க என்கிட்ட கேட்பாங்க, நான் உங்களை அக்கான்னு கூப்பிடட்டுமா? வா, அந்த உறவு இருக்கு. அதை ரொம்ப ஜென்யூனாக ரிசீவ் பண்ணுவேன், நான் அதை வேல்யூ பண்ணுவேன். அந்த உறவுக்கு வந்து என்றைக்குமே உண்மையாக இருந்துடணும் அப்படிங்கிறதுல வந்து ஐம் வெரி இன்டென்ஷனல்.